வெல்கம் டு கிரிக்கெட் 80 நம்ம சேனல். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மெகா ஆக்ஷன் 2025. முதல்ல இந்த மெகா ஆக்ஷன் வந்து எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, அதுவும் இல்லாமல் ஒரு டீம் எத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ணிக்கலாம், அதாவது ஆர்டிஎம் கார்டு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்குது ஐபிஎல் 2025 பற்றி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான விடைகள் வரவே இல்லைன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். 2 வாட்டி ஐபிஎல் டீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐயோட மீட்டிங் வந்து போட்டாங்க. ஆனால் அப்பையும் வந்து ஃபைனலைஸ் பண்ணப்படலை. ஏன்னா நிறையா டீம்ஸ் வந்து நிறையா கோரிக்கைகள் வந்து வச்சாங்க. அதனால் வந்து ஒரு குழப்பம் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ 3வது வாட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி டீம்ஸ் எல்லாமே வந்து பிசிசிஐயோட ஒரு மீட்டிங் வந்து போட போகிறாங்க. அதுதான் மேபி லாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சிடும் ஒரு டீம் எத்தனை பிளேயரை வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஎம் கார்டெலாம் இருக்கா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் வந்து லண்டனில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் சென்னையில், அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில், துபாயில் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் வைக்கிறாங்க. என்னென்னு வந்து தெரியலை. ஸோ பார்ப்போம். ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா மெகா ஆக்ஷன் ஒவ்வொரு டீமுமே வந்து புதுசாக திருப்பி பிளேயர்ஸை எடுத்து போடணும். முதல்ல எத்தனை பிளேயரை வந்து ரிட்டைன் பண்ணிக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீம் இந்த பிளேயர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவாச்சும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்பவே வெயிட்டிங்கில் இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய கருத்து இதை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.